டேஸ்டியான பச்சரிசி போண்டாவும், இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பூண்டு கார சட்னியும் தான் இன்னைக்கு ரெசிபி. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஈஸியா செஞ்சிடலாம். இந்த பூண்டு கார சட்னி இதுக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசைக்கு அருமையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்னைக்கு வந்துட்டு செம்ம டேஸ்டியான பச்சரிசி போண்டாவும், இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு பூண்டு கார சட்னியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசி போண்டா செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சொல்லியிருக்க பூண்டு கார சட்னி பார்த்திங்கன்னா, இதுக்குன்னு இல்லை, இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பொடி ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் பிஞ்சு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 கேரட்டு, இந்த ஒரு கேரட்டில் 1/4 கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு ஜீரகம், 1 கொத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1/4 கைப்பிடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, 1 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்ட பிஞ்சு சோடா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் பச்சரிசியும் உளுந்தும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த போண்டா. இப்போ வந்துட்டு இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து பூண்டு கார சட்னி பார்த்துடலாம். பூண்டு கார சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பூண்டாக இருந்ததுனால ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் 8 சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 2 வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு கார சட்னி இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த பூண்டு கார சட்னி. இதில் வந்து நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒன்று சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம பூண்டு கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க கேரட் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 1/4 கேரட்டை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வியூவர்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்துட்டு பூண்டு கார சட்னி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கோகனட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். பிள்ளைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலரானதும் எடுத்துடலாம்.
நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கேரட் நான் சேர்த்துருக்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்து மறக்காமல் சொல்லுங்கள். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான பச்சரிசி போண்டாவும் சூப்பரான பூண்டு கார சட்னியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.